வெல்கம் யூ ஆல் டு ஆர் பிரவீன் சுந்தரம் அகாடமி. இப்போ என்ன ஜாப் பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கிற அவசர வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அவசர வேலைவாய்ப்பு அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற டைமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 6 days தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே 2-3 days வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7-8 நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, என்ன கல்வி தகுதி இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது எதுக்குமே தேர்வு கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. நேரடி பண்ணிங்க, அதாவது டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 18 years கம்ப்ளீட் ஆன எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 55-60 years வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் சொந்த ஊரில் தான் வேலை. அதாவது வந்து மாவட்ட வாரியாக இந்த வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயே 50 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. உங்கள் மாவட்டத்தில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. உங்கள் மாவட்டத்தில் தான் நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இது வந்து எங்கிருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இது வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன பொசிஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, பேரா லீகல் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட்டுங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ 19ங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட தான். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் லாஸ்ட் டேட் சேஞ்ச் ஆகும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதோட லாஸ்ட் டேட்டை நோட்டிஃபிகேஷனில் கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 16 டிஸ்ட்ரிக்ட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் டைரக்ட் இன்டர்வியூ தான். ஏஜ் லிமிட் 18+ years இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்த கேண்டிடேட்ஸ்க்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் லாஸ்ட் டேட் சேஞ்சஸ் ஃபார் வேரிஸ் ஈச் டிஸ்ட்ரிக்ட் சேஞ்சஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு சேலரியை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெர் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து 500 சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் சார்ந்த தன்னார்வலராக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த காலி பணியிடங்கள் 400+. அதாவது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 50+ காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, நிறைய மாவட்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கான்னு டீட்டெயிலாக செக் பண்ணிங்க. திண்டுக்கல், கரூர், தேனி, நாமக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, சிவகங்கை. அண்ட் இது வந்து நான் 5-6 daysக்கு முன்னாடியே போட்டேன் இந்த ஜாப். இந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் இப்போ வந்து புதுசாக அந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு. என்னென்னா, சென்னை, சேலம், கரூர், வேலூர், திருவண்ணாமலை, ஈரோடு, திருநெல்வேலி, அரியலூர், கிருஷ்ணகிரின்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்ளை பண்ணுறக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்கள் ஃபோட்டோ, பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கிங்க. நேமு, அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டு டேட், பிளேஸ் போட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணலாம். இது வந்து திண்டுக்கல் மாவட்டம். ஒன்று வந்து சாம்பிளாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்யும் வரை, அதுக்கப்புறம் மகளிர் குழுவில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இது வந்து திண்டுக்கலுக்கு வந்து 8ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட். ஸோ அந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தோட லாஸ்ட் டேட் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஜாபாக தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து 8ஆம் தேதி லாஸ்ட் டேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 8ஆம் தேதி நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். அடுத்த 3 நாளில் 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு, 11ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. இது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.